வேப்ப மரம் ஒன்றின் கீழே அமர்ந்து ராமன் அழுது கொண்டிருந்தான். அதை கண்ட மரம், தம்பி, ஏன் அழுகிறாய் என்றது. அதற்கு ராமன், எனக்கு யாரையுமே பிடிக்கவில்லை. காலையில் எழுந்ததுமே முதலில் பல் தேய்த்து விட்டு வா என அம்மா அதட்டுகிறார். பின் அப்பா, காலை எழுந்ததும் படிப்பு, உன் பள்ளி பாடங்களை படி என்று கண்டிக்கிறார். பின் குளித்து முடித்து பசிக்கவில்லை என்று சொன்னால் அம்மா திட்டி சாதம் சாப்பிட சொல்கிறார். பள்ளிக்கு வந்தாலோ பாடம் படிக்கவில்லை என்றும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் டீச்சர் திட்டுகிறார். எல்லோருமே நாள் முழுக்க என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறார்கள். எனக்கு யாரையுமே பிடிக்கவில்லை என்றான் அழுது கொண்டே. வேப்ப மரம், என் இலைகளை நீ சாப்பிட்டு இருக்கிறாயா என்றது. ஓ, இலை மட்டுமா? உன் இலை, குச்சி எல்லாமே ஒரே கசப்பு, சாப்பிட்டால் வாந்தி வந்துடும் என்றான் ராமன். ஆனால் பல வியாதிகளுக்கு நான் மருந்தாக இருக்கிறேன். நான் கசந்தாலும் பலர் வாழ்க்கையில் இனிமை உண்டாக காரணமாக இருந்திருக்கிறேன். அதுபோல் பெற்றோர், ஆசிரியர்கள் சொல்வது இப்போது உனக்கு கசப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த கசப்பை ஏற்று அதன்படி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் என்றது. நாமும் நம்முடைய மூத்தவர்கள் சொல்லும் அறிவுரையை ஏற்று அதன்படி நடந்தால் அனைவராலும் விரும்பப்படுவது மட்டுமன்றி மிகவும் சிறந்தவராகவும் ஆவோம்.